தலைப்பிலே உரையாற்றுவதற்காக ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பரமேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன்பாக ஐயாவை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். ஐயா அவர்கள் பிஇ இசிஇ பயின்றவர், ரிட்டையர்ட் சீஃப் மேனேஜர் இன் ஐடிஐ லிமிடெட், மனவளக்கலையிலே எம்ஏ பயின்றவர், சிவாஜி நகர் சென்டரில் கடந்த 2 வருடங்களாக அருட்தொண்டாற்றி வருபவர். அதற்கு முன்பாக திருப்பூர் மன்னரை ஸ்கை சென்டரில் 3 வருடம் பொறுப்பாளராக சேவை செய்து வந்துள்ளார். பெங்களூர் சிவாஜி நகர் சென்டரில் இருந்து வந்திருக்கும் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன். வணக்கம்மா, எல்லோருக்கும் பகல் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருட்தந்தை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் அருளாலே, கற்றதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, நான் கற்றதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே. குருவாழ்க, குருவே துணை. எனக்கு ஜூம் மூலமாக உங்களுடன் என்னோட சிந்தனை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த கர்நாடகா WCS தலைவர் டாக்டர் திரு கணபதி ஐயா அவர்களுக்கும், அவன் உடன் இருந்து எல்லோரும் வேலை செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சமயத்தில் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவராக இருக்கும் திரு SKM ஐயா அவர்கள் ஆலோசனைப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அறக்கட்டளை மையங்களிலிருந்தும் பேராசிரியர்கள் ஜூம் மூலமாக தொடர்ந்து கொண்டு நாள்தோறும் சிந்தனை உரையாற்றி வருகிறார்கள். அதன் மூலம் நமக்கு ஒரு நல்ல எண்ணங்களும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுத்துள்ளார்கள். அதன்படி அங்கு உரையாற்றி வரும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் உதவி பேராசிரியர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றுடன் உரையாற்ற இருக்கும் தலைப்பு உன்னாலும் முடியும் அப்படிங்கிற தலைப்புங்க. இது எனக்கு எப்படி இந்த எண்ணம் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் நம்ம இந்தியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் தான், எனக்கு தெரிஞ்சவர்கள் தான். உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி, காமராஜர், வல்லபாய் படேல், நம்ம அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள், ஸ்ரீடி சாய்பாபா அவர்கள், நபிகள் நாயகம் அவர்கள், இயேசுநாதர் அவர்கள், இசைஞானி என்று பெயர் பெற்றுள்ள இசைஞானி இளையராஜா அவர்கள். இவர்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர்களெல்லாம் ஒரு வழிகாட்டிகளாக, ரோல் மாடலாக தெரிகின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சிறிது படித்திருந்தால் நமக்கு தெரியும். அவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள், நோக்கங்கள், அவர்கள் உடல் உழைப்பு எல்லாம் நமக்கு தெரிய வரும். நாம் மற்றவர்களை பற்றி சொல்வதற்கு முன்பாக நமக்கு எல்லாம் நம்ம மனவளக்கலை என்பவர்களுக்கெல்லாம் தெரிந்துள்ள மகரிஷியின் வாழ்க்கை வரலாற்றில் நடந்ததை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் அவர் எழுதிய எனது வாழ்க்கை விளக்கம் என்ற புக்கை ஆரம்பத்தில் படித்துள்ளேன். இந்த உன்னாலும் முடியும் என்ற தலைப்பை எடுத்த பிற்பாடு மீண்டும் அவரது வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தை படித்தேன். படிக்காத நபர்கள் அவசியம் அந்த புக்கை வாங்கி படிக்கவும். விலை 120 ரூபாய். 15 அத்தியாயங்களில் அவருடைய வாழ்க்கை எழுதியிருக்கிறார். 133 பக்கங்களே உள்ளன. அதற்கு பின்பு அவர் சென்ற வெளிநாட்டு பயணங்களை பற்றி எழுதியிருக்கிறார். நான் சமீபத்தில் ஒரு பத்ம புராணம் என்ற ஒரு புக்கை படிச்சேங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரிடம் கீழ் குறிப்பிட்டுள்ள 9 குணங்கள் இருக்கிறதோ அவர்கள் இடம் கடவுள் இருப்பார்.
அது மட்டுமல்லாமல் அவர்களின் மூலம் கோடான கோடி மக்கள் உலகில் பயன்பெறுவார்கள் என்று எழுதியிருந்தாங்கல்ல. அந்த 9 குணம் என்னங்கிறது உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்ற முதல்ல ட்ரூத்ஃபுல்னஸ், காம்னஸ், control over 5 senses, willpower, braveness, greedy, hard work, astonishment, treat all people alike. அதே தமிழ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சத்தியம், அமைதி, புலனடக்கம், மன உறுதி, தைரியம், பேராசை, கடின உழைப்பு, ஆச்சரியமின்மை, எல்லோரையும் சமமாக பார்ப்பது. இந்த 9 குணங்கள் எவரிடம் உள்ளதோ அவங்க கடவுள் அவரிடம் இருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. இது மகரிஷி நமக்கு சொன்னது மாதிரி குடும்பத்தில் அமைதி உண்டாவதற்கு அவர் 3 குணங்கள் இருக்க வேண்டும் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும். ஒண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். தமிழ்ல அனுசரித்து போதல், சகிப்புத்தன்மை, தியாக உணர்வு. ஸோ பத்ம புராணத்துல கூறிய 9 குணங்களும் நம்ம மகரிஷி ஐயா கூறிய 3 குணங்களும் சேர்த்து 12 குணங்கள் இருக்கின்றன. இதுல நீங்களே சிந்தனை செய்து பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு 9 குணங்கள் கூட இருக்கும், 1 2 இருக்காது. அதை நாம என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணி நாம அந்த குணங்களையும் நாம தெரிஞ்சுட்டு அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு நினைச்சுங்க. நம்மளால நிறைய பேர் பயனடைய வாய்ப்பு இருக்கிறது என்பது என்னுடைய நம்பிக்கை. இப்போ மகரிஷியினுடைய வாழ்க்கையில் நடந்ததை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தா கூட நான் ஒரு பிரீஃபா ஒவ்வொரு ஆண்டும் என்ன நடந்தது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் 1911ஆம் ஆண்டு 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தந்தை வரதப்ப முதலியார் என்பவருக்கும் தாயார் சின்னம்மாள் என்பவருக்கும் மகனாக பிறந்தார். 5 வயதில் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தார். அவரது வறுமையின் காரணமாக 8 வயதில் 3வது மட்டும் படித்து முடித்தார். அவரது 10வது வயதில் திரு பாலகிருஷ்ணன் என்ற ஒருவரை சந்திக்கிறார் குருவாக. அவர் மூலம் பக்தி மார்க்கம், ஒழுக்கம், அடக்கம் பற்றி தெரிந்து கொள்கிறார். பாலகிருஷ்ணன் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு இவர்கிட்ட, தம்பி நீ நெசவு தொழிலே செஞ்சிட்டு இருக்காத, நெசவு தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட வறுமை இதாக இருக்கும் வழியே நீ வசதி வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுட்டு என்ன பண்ணாருங்க, அவரு 15வது வயதில் டியூஷன் போய் மாலையில ஆங்கிலம் கற்றுக்கொண்டார். 16ஆம் வயதில் இரவு பள்ளியில சேர்ந்துட்டு ஆங்கிலம், தமிழ், கணக்கு முதலிய 3 பாடங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய 16வது வயதுல திரு கிருஷ்ணராவ் அப்படிங்கிற ஒரு இல்லற ஞானியை சந்திக்கிறார். அவர் இல்லற ஞானி மட்டுமல்ல, அவர் வைத்தியம், ஆயுர்வைத்தியம், சித்த மருத்துவம், யுனானி போன்ற வைத்தியங்களும் அவர் கற்றுக்கொண்டவர். இவர் நம்ம மகரிஷி என்ன பண்றாருன்னா அவருடைய ஓய்வு நேரத்துல வாரத்துல 4 நாட்கள் சென்று இந்த 3 இதையும் கற்றுக்கிறாங்க. அது அவர் பின்னாடி நம்ம ஹெல்ப் ஆகுது. தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இன்னொன்று பழமொழி காற்றுள்ள போதே தூக்கி கொள்ள வேண்டும். வறுமையை போக்குறதுக்கு இவர் என்ன பண்ணாருங்க, நம்ம வருமானத்தை உயர்த்தணும் என்று தெரிஞ்சிட்டு அவர் கற்றுக்கொண்டவர்களை வைத்துக் கொண்டே அவர் வருமானத்தை உயர்த்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறார். அவர் என்னென்ன வருமானம் அவருக்கு என்னென்ன பண்ணாருன்னு பாருங்க. வைத்தியம் கற்றுக்கொண்டதுனால பல்பொடி மற்றும் தாம்பூல மாத்திரை செய்து அவர் கூட வேலை செய்யறவர்களுக்கு விற்று பணம் சம்பாதிச்சார். வேஸ்ட் பேப்பர்ல ஃபைல் தயாரிக்க வேணும் என்று அவங்க அலுவலகத்தில் சொல்லை கேட்டுட்டு ஃபைல் எப்படி தயாரிப்பது என்று அதையும் கற்றுக்கொண்டு அவங்க கொடுத்த ஆர்டர்களை அவரே வாங்கி அதில் நிறைய பணம் சம்பாதிச்சார். பால் வியாபாரம் பண்ணியிருக்காருங்க. கூடுவாஞ்சியில் இருந்தபோது கூடுவாஞ்சியிலிருந்து சென்னைக்கு 2 லிட்டர் அப்புறம் பின்னாடி 4 லிட்டர் கொண்டு போய் டீ கடை கொடுத்து அதன் மூலம் தனது வருமானத்தை உயர்த்தி கொண்டார். பின்பு லுங்கி தயாரிப்பது எப்படி, நெசவாள குடும்பத்தில் பிறந்ததானுங்க, அதனால அவர் லுங்கி எப்படி தயாரிக்கிறது, அதை எப்படி வியாபாரம் பண்ணுறது அதை தெரிஞ்சுட்டு
அதன் மூலம் பிற்காலத்தில் 300 தறிகளை வைக்கும் அளவுக்கு அவர் வியாபாரத்தை அபிவிருத்தி செஞ்சிருந்தார். அந்த லுங்கிக்கு வந்து நூல் வாங்கணும், நூலுக்கு வந்து சாயம் போடணும். அந்த சாயம் போடுற தொழிலையும் கட்டிட்டு சாயப்பட்டறைய இவரே வச்சு அதுலயும் வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் இதெல்லாம் பெரிய தொழிலா தெரியும். ஒரு சமயம் கொலாப்புட்டு அவருடைய மனைவி லோகாம்பாள் கொலாப்புட்டு செஞ்சு கொடுத்தாங்க. அதை கொண்டு வித்து அதுலயும் வருமானம் பண்ணார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2வது உலக போர் வந்தது. அதான் அவர் சொல்லுவாரு, நம்ம சிக்கல்களுக்கு காரணம் சமுதாயம், அதே மாதிரி நம் உறவினர்கள் தான் நம்ம வாழ்க்கையில் வர சிக்கலுக்கு காரணமா இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. சமுதாயம் அவருக்கு கொடுத்த சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாதம் வந்துங்க லுங்கி வியாபாரத்தின் மூலம் 300 தறிகளை வைத்து நடத்தி கொண்டது. மாதம் 1 லட்சத்திற்கு மேலாக அவருக்கு வருமானம் ஈட்டி தந்தது. அந்த வருமானத்துல அவரு வீடு, சொந்த வீடு வாங்கினாரு, பின்னாடி நிலங்கள் வாங்கினாரு, அவர் வசதிக்கேற்ப கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கார்கள் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ரொம்ப சௌரியமா இருந்திருக்குங்க. இந்த 2வது உலகப்போர் வந்ததுனால அவருக்கு என்ன ஆச்சுங்க, அந்த வியாபாரம்லாம் போயிடுச்சு. உலக போகும்போது லுங்கியெல்லாம் விற்காம போயிடுச்சு. அதனால தேக்கம் அடைஞ்சது, எல்லாம் குறைந்த விலைக்கு விற்க வேண்டியதாச்சு. அதனால கம்ப்ளீட்டா அவர் என்னென்ன வாழ்க்கையில சம்பாதிச்சாரோ, வீடு, நிலம், கார் எல்லாத்தையும் விட்டுட்டு கடனோட அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். முழுசா அவர் வாங்கின பணத்துக்கு கடன்கள் அழைக்க முடியல. அப்போ கூட அந்த அம்மா, அதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரணும் ஒரு பாடல் இருக்கு. அந்த லோகாம்பாள் என்கிற அந்த அன்பு மனைவி, நீங்க வருத்தப்படாதீங்க, நமக்கு தினசரி உணவுக்கு எவ்வளவு வேணுமோ நாம அதை வந்து சம்பாதிச்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொலாப்புட்டு அவங்க இது பண்ணி கொடுப்பாங்க. ஐயா கொண்டு போய் அதை வித்துட்டு வந்து சிறிது நாட்கள் அந்த வியாபாரத்தில் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். மறுபடியும் என்ன பண்ணாருங்க, சங்கல்பம் போட்டாரு. இப்ப நாமெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் அப்படிங்கிற சங்கல்பம் அப்பதான் அவர் போட்டார். தினம் காலையில் இருந்துச்சுன்னா சொல்ல வேண்டியது. இந்த சங்கல்பம் போட்டதுனால 1 வருடத்தில் மீண்டும் அவர் பழைய நிலைமையை அடையக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டது. அவரும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் எப்படி சிக்கல்கள் சந்திக்கிறார், அவரும் வாழ்க்கையில் சிக்கல் சந்திச்சிருக்காரு. அவருடைய மனைவி உங்களுக்கு தெரியும், 22வது வயசுல அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அக்கா பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டாரு. லோகாம்பாள் என்ற அன்பு மனைவி வச்சிருந்தாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம் வந்தது அவங்களுக்கு, 10 வயசு கல்யாணம் ஆகி 10 வருடங்கள் ஆனதுக்காக கூட அவங்களுக்கு வந்து குழந்தை பாய்ச்சியும் இல்லை. இந்த உற்றார்களால நமக்கு வந்து சிரமங்கள் ஏற்படும் சொன்னார் இல்லைங்களா, சிக்கல்கள் ஏற்படும் சொன்னார் இல்லைங்களா, அது மாதிரி அவர்கள் உறவினர்கள் இவங்க மனைவியை பார்த்து மலடி என்று கூற ஆரம்பித்தார்கள். அந்த அம்மாவுக்கு மிகுந்த வேதனை. நாம இந்த மாதிரி இருக்கோம், இதை இது பண்றதுக்கு என்ன பண்ணணும் அவங்க யோசிச்சு மகிழ்ச்சி அவர்களை வற்புறுத்தி இன்னொரு கல்யாணம் பண்ண வச்சாங்க. அவருக்கு அப்போ வயது வந்து 32, 33 இருக்கும். ஆனா இறைவன் என்ன பண்ணி பாருங்க, இந்த 2ஆம் தாரம் குழந்தை மனைவிக்கும் கூட குழந்தைகளை பாக்கி கொடுக்கல. அது பின்னாடி சொல்றாரு, அது காரணம் என்னங்கிறது அந்த புத்தகத்துல படிக்கணும், தெரிஞ்சுக்கலாம். கடைசியில அவரு வந்துங்க சின்ன வயசுல அவருக்கு என்ன ஒரு 10, 12, 10 வயசு இருக்கும். அவருக்கு வந்து கேள்விகள் 4 கேள்விகள் இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு வந்து கடவுள் யார், உயிர் எங்கே இருக்கிறது, வறுமை ஏன் வருகிறது, நோய் எதனால் வருகிறது, முதுமை எதனால் வருகிறது, வாழ்க்கையில் இன்பம் துன்பம் வர காரணம் என்ன, இந்த மாதிரி ஒரு 4 கேள்விகள் அவர் மனதுல வந்து எழுதிருக்கு. அதற்கு வந்து கிருஷ்ணராவ் அவருக்கு ஒரு குருவார் தான் சொல்லுவாங்க, இறைஞானி. அவர் வந்து மருத்துவங்கள் மட்டும் இல்லாம பஞ்சபூத தத்துவங்களையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. பஞ்சபூதம்னா என்ன, அதை பத்திதான் சொல்லிக் கொடுத்துருக்காரு. இவருக்கு ஒரு 35 வயது இருக்கும்போது அவருக்கு வந்து அதுக்கு விளக்கம் கிடைச்சது. வறுமை போகிறது முதலே தெரிஞ்சிட்டாரு. நாம பொருளாதாரத்தை அதிகமாக ஈட்டினால் நம்ம வறுமை போகும். அதுக்காகத்தான் கஷ்டப்பட்டு நிறைய வருமானம் வர மாதிரி பண்ணார். அதுல வறுமையை அவரை போட்டுக்கொண்டார். இந்த மற்ற 3 கேள்விகளுக்கு, கடவுள் யார், நான் யார், ஏன் இன்ப துன்பம் வருது, இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு அவர் வந்து அந்த பஞ்சபூத தத்துவம் கிருஷ்ணராவ் சொல்லிக் கொடுத்ததை வச்சு
அதே சிந்தனை நைட் படுக்கும்போது அதே யோசனை, ஏன் இந்த மாதிரி இருக்கு, எங்க இருக்குது கடவுள், ஏன் உலகத்தை படைச்சா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு கேட்டு அதுக்கு விட அவருக்கு எப்ப கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா 35வது வயசு வரும்போது அவருக்கு விட கிடைச்சது. அதன் பின்பு அவர் எண்ணம் பற்றி ஆராய ஆரம்பிச்சார். அந்த எண்ணம்னால என்ன செயல்கள் விளையுது, அந்த செயல்கள்னால நமக்கு என்ன நன்மைகள் தீமைகள் ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணாரு. அப்போ நல்ல எண்ணம் இருந்தா நல்ல விளைவுகள் வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்தது. அதே நாம கெட்ட எண்ணங்கள் இருந்ததுன்னா நமக்கு அது மூலியமா நமக்கு கெட்டதுதான் நடக்கும் அப்படிங்கிறது மனதில் தோன்றியது, விளக்கு கிடைச்சது. எண்ணம் போல வாழ்வுன்னு சொல்றாங்க. அந்த உண்மையை அவர் உணர்ந்து கொண்டார். அவர் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு 35வது வயதில் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் கருணை உள்ள படைத்தவர். அவர் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு இரவு 12:30 மணிக்கு அவர் முன் தோன்றி அவரிடம் ஆசிகள் கொடுத்து, அவர் என்ன என்ன பண்ண விரும்பினார்களோ அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் 10 ஆண்டுகளில் என்று அவரிடம் கூறி சென்றார். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சொல்லுவாங்க, அவருடைய பாடல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படிங்கிறது ஒரு பாடல் இருக்கு. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, வள்ளலாரும் மகரிஷி போல மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யணும், நல்லவைகள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அவருக்கு எண்ணங்கள் இருந்தது. அதை சொல்லியிருக்கா, ஜீவகாரண்யம்லாம் பண்ணக்கூடாது போன்ற நல்ல கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் அதை மக்கள் அனைவருக்கும் போய் சேரவில்லை. அதனாலதான் நான் கடை விரிச்சேன், யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு பாடல் உண்டு அவரை பற்றி. ஆனால் அவர் அருளி சென்ற மகரிஷி அவர்கள் அதன் பின்பு வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பாடல்களின் மூலம் 3000 கவிகள் எழுதியிருக்காருன்னா பாருங்க. இதுக்கு அவருடைய அருள் மட்டும் இருந்தது. அதுபோக அவர் படித்ததெல்லாம் நம்ம கண்ணை நம்மளுக்கு தெரியும். 3வது படிச்சு நின்னாரு. இருந்தாலும் இத்தனை புலமை எங்கிருந்து வந்தது? தன்னுடைய முயற்சியினால் வந்தது. அவருக்கு என்ன ஒரு நல்ல குணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள தெரிஞ்சுக்க வேண்டிய குணம், டைரி எழுதுற மாதிரி. ஏன்னா டைரி எழுதும் பழக்கம் உங்களுக்கு தெரியும். என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அன்றைக்கு அந்த டைரி எழுதி பின்னாடி நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு, ஏதாச்சும் நிகழ்வுனா உடனே பாடல். அவருக்கு எப்படி அந்த கவிகள் எனக்கு தெரியல, அதனால படிச்சு போனதுக்கு நல்லா இருக்கும். ஞானப்பேழைங்கிற புக்குல முக்கியமான கவிகள்லாம் கொடுத்திருக்காங்க. ஞான கலைஞர்கள் 3000 பாடல் கொடுத்திருக்காங்க. வாழ்க்கைக்கு தேவையான பாடல்கள், நல்ல கருத்து சொல்றாங்க. கவியில என்ன ஒரு நன்மைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆழமான கருத்துக்களை 2 வரி 3 வரியில சொல்ல முடியும். எப்படி திருவள்ளுவர் எழுதிட்டாங்க திருக்குறள் 2 வரியில எல்லாத்தையும் முடிச்சார். இன்னா செய்தாரை மறுத்தல் அவர் ஞான நன்மையை செய்வது ஒரு பொருள் இருக்கு. இது என்ன அர்த்தம்? யாரும் உனக்கு துன்பம் பண்ணாலும் அதை பெருசா எடுத்துக்காம அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நீ நன்மை செய்யணும் அப்படிங்கறத கருத்தை 2 குறள்ல, யாக ஆவாராயினும் மாகாத்த காவாக்கால் சோகாக்கால் சொல்லி இழுக்கப்பட்டு, இது 2 லைன் தான். ஆனா கருத்து ஆழமான கருத்து. நாம எதை அடக்க முடியாவிட்டாலும் நாம் பேசுவதை அடக்கி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதனால நமக்கு பின்னால கெடுதல் வரும். நீ வாய் தவறி ஏதாச்சும் பேசிட்டு, நாங்க வாய் தவறி பேசினால மற்றவங்க கோவப்பட்டு நமக்கு தீமை விளையும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி கவிகள் மூலமா நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. 35 வயசுல வள்ளலார் தோன்றி இருப்பாங்க. அவர் 3000 கவிதை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 40 to 50 வயசு வரைக்கும் அவர் இந்த சிந்தனை வச்சு நிறைய நமக்கு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு அதெல்லாம் நிறைய பலன்கள் இருக்குது. 50 வயசு மேல என்ன பண்ணாருங்க, கம்ப்ளீட்டா அவர் உலக மக்கள் நன்மைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. அதுக்கு அவங்க மனைவியும் அதுக்கு உறுதுணையா இருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் 50 வயசுக்கு அப்புறம் அவர் 48 வயசு இருக்கும். 1958. அப்ப அவருக்கு 47 வயசு ஆகுது. உலக சமாதான சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு அதன் மூலமா அவர் கொள்கையில அறிவிட்டிருந்தாங்க. அது இப்போ இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், சிலோன், துபாய் போன்ற எல்லா நாட்டுல
மன்றங்கள் இருக்குது, சங்கங்கள். அந்த சங்கத்துல போய் கலந்துக்கிட்டு நிறைய பேர் அதனால பயனடைஞ்சிருக்காங்க. இதோட எனக்கு அவர் மேல ஒரு ஆச்சரியம் என்ன ஏற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 1972 வெளிநாட்டு பயணம் அமெரிக்கா போறது. அப்ப இருந்து இருங்க 1991 வருடத்துல அவருக்கு அப்பவே 80 வயசு. ஆரம்பத்துல போன போது 72 போகும்போது 61 வயசு. 19 தடவை போயிருக்காருங்க அமெரிக்கா. ஆச்சரியமா இருக்கு. இத்தனை ஆண்டுகள் 19 அமெரிக்கா போய் ஐநா சபையில போய் பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்னா, இது யாரு இந்த மாதிரி சாதனை செய்ய முடியும் எனக்கு தெரியல. அதனால எனக்கு இவர் பெரிய ரோல் மாடலா இருக்காரு. என்னங்க இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதன் அவன் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, கடின உழைப்பு, நல்ல எண்ணம், நல்ல நோக்கம் இருந்தா என்னங்க விடாமுயற்சி இந்த மாதிரி மேற்கூறிய அந்த குணங்கள் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா நாம வாழ்க்கையில முன்னேறி நம்ம குடும்பத்தையும் காப்பாத்திட்டு உலக மக்களுக்கு சேவை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கம், ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. இவர் மாதிரி நான் மது சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 7-8 பேர் சொன்னேன். அதுல உங்களுக்கு அப்துல் கலாம் பத்தி சொன்னேன். அப்துல் கலாம் பத்தி தெரியும் உங்களுக்கு. அவர் ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர். இங்க கன்னியாகுமரி பக்கத்துல கஷ்டப்பட்டு படிச்சு MIT அப்படிங்கிற ஒரு சிறந்த கல்லூரியில சென்னையில் படிச்சாரு. அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைலட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு அவருக்கு. அதுக்காக டேராடூன் போறாரு, இன்டர்வியூல கலந்துக்கிறாரு. இன்டர்வியூல கலந்து கடைசி நேரத்துல என்ன ஆகுங்க, இன்டர்வியூல பாஸ் பண்ண முடியல. 15 பேர் வேணும்னா இவர் 16வது ஆளா இருக்காரு, ஒரு நபர் ஜாஸ்தி. அதனால அவருக்கு அதுல பைலட் வேலை கிடைக்காம போயிருக்கு. டேராடூன்ல இருந்து மறுபடி ரிஷிகேஷ் வர்றாரு. அங்க ஒரு சிவானந்த ஆசிரமம்னு ஒண்ணு இருக்கு, நம்ம பார்க்க வேண்டிய இடம். நான் பார்த்துருக்கேன். அங்க போய் நின்றுட்டு இருக்காரு. அங்க சுவாமிஜி சிவானந்தர் இருந்திருக்காரு. அவரு இவரை பார்த்துட்டு இங்க வான்னு கூப்பிட்டுருக்காரு. இவரு போயிருக்காரு. ஏன் நம்ம வருத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி நான் பைலட் ஆகணும்னு நினைச்சேன், நல்ல கல்லூரியில் படிச்சு நிறைய மார்க்குகள் வாங்கியிருந்தேன். ஆனா இன்டர்வியூல நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல, எனக்கு அதுல இடம் கிடைக்காம போயிடுச்சு. அதற்கு அவர் உடனே என்ன சொன்னாரு, நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்கப்பா, நீ வருத்தப்படாது. இது உனக்கு இன்னும் வேற நல்ல இதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இஸ்ரோட வேலை கிடைக்குது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரோன்னு ராக்கெட் பண்ற இது. அதுல இவருக்கு தான் முதல் வாய்ப்பு கொடுத்தாங்க இந்திரா காந்தி. ராக்கெட் பண்றதுக்கு பாபா இருந்தாரு, அவருக்கு அசிஸ்டண்டா இருந்தனாட்டி இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுலயும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ராக்கெட் பயங்கர செலவு பண்ணிருக்காங்க. அது தோல்வி அடைஞ்சிருச்சு. தோல்வி அடைஞ்சா அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஏன்னா நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாங்களே, நாம சரியா செய்ய முடியும் சொல்லி அவங்க மேலதிகாரிகள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பாபாங்கிற மேலதிகாரி நீ மனம் தளர விடாத, மீண்டும் முயற்சி செய், கண்டிப்பா நீ வெற்றி பெறுவ அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு திருக்குறள் படிச்சிருக்காரு. திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தோல்விக்கு தோல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறள்ல. தோல்வியை நம்ம தோல்வியால் தோற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த குறளுடைய விளக்கம். அதை மனசுல வச்சுட்டு அடுத்த முறை 2 ஆண்டுல மறுபடியும் ராக்கெட் தயார் பண்ணி அதை விண்வெளியில் செலுத்தி ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. அவருடைய புக் அக்னி சிறகுன்னு ஒரு புக் இருக்குங்க. அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்காரு அப்படின்னு. அவரும் எப்படி கடைசியில என்ன ஆச்சுங்க, நம்ம சிவானந்தர் சொன்ன மாதிரி நம்ம நாட்டின் பிரசிடென்ட் ஆகிற அளவுக்கு அவர் வாழ்க்கையில முன்னேறிக்கிறாரு. அப்துல் கலாம் யாருமே மறக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் 83 வயது வரைக்கும் இருந்தார். என்னங்க, எல்லாரும் பிரசிடென்ட் ஆகி ரிட்டையர் ஆயிடுச்சுன்னா அரசாங்கம் கொடுக்குற அந்த சௌகரியத்தோட மகிழ்ச்சியா இருந்துட்டு இருக்காங்க வீட்டுல. இவர் அப்படி இல்லை. அந்த ரிட்டையர்மெண்ட் பிரசிடென்ட் போஸ்ட் முடிஞ்சு விற்பாலும் 83 ஆண்டுகள் வரை மாணவ செல்வங்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் ஆலோசகராக இருந்து அவருடைய சொற்பொழிவு ஆற்றிருக்காரு. கடைசியில் அவர் இறந்தது கூட சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அது
உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். அடுத்தது படிக்காத மேதை காமராஜர். உங்களுக்கு தெரியும், அவர் பிறந்தாரு, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாரு, சிவகாமி அப்படிங்கிற அம்மா பேரு. அவரையும் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு செஞ்சிருக்காருன்னா ஆச்சரியமா இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சராக இருந்தது மட்டுமல்ல, அகில உலக காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு. அவர் முதலமைச்சராக இருந்த போது 5 அணைக்கட்டுகளை கட்டியிருக்காங்க. யாரும் பண்ணல அது பிற்பாடு தமிழ்நாட்டில். அவர் கட்டினதோடு சரி. அதுக்கு முன்னாடி மேட்டூர்ங்கிற ஒரு ஊர்ல வந்து அணை இருந்து அது வந்து ஆங்கிலேயர் கட்டினது அது. அதே மாதிரி படிக்காத ஏழை குழந்தைகளை பார்த்துட்டு SSLC வரைக்கும் அவங்க இலவச கல்வி கொடுத்தாரு. குழந்தைகள் வந்து படிக்க முடியாத காரணம் வந்து அவங்க வறுமை, அதுக்கு வந்து இலவச கல்வி கொடுத்தாரு. அதே மாதிரி மதிய உணவு அப்படின்னு சொல்லி வர குழந்தைகளுக்கு மதிய உணவுக்கு அவர் ஏற்பாடு பண்ணாரு. இந்த மாதிரி சிந்தனைகள் நாம் என்ன பண்ணணும், என்ன நல்லது பண்ணணும் அப்படின்னு சிந்திக்கும் போது அவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் ஏற்படுது. அந்த நல்ல எண்ணங்களை எப்படி செய்ய வேண்டுங்கிற அந்த வழிமுறையில அவங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. காமராஜராகட்டும் சரி, அப்துல் கலாம் ஆகட்டும், 2 பேரும் திருமணமே செஞ்சுக்கல. கம்ப்ளீட்டா அவங்க வந்து தன்னுடைய வாழ்நாளை நாட்டுக்காக அர்ப்பணித்தார்கள். இன்னும் நாம சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்கு. இசைஞானி எடுத்து இளையராஜா ஒரு சாதாரண ஊர்ல பிறந்து சின்ன வயசுல ஆர்வம், பாட்டு நல்லா பாடணும், அதே மாதிரி இசையை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வம். அவர் வந்து ஒரு 16-18 வயசுல மெட்ராஸ் வந்தாரு. 22 வயசுல அவருக்கு வந்து ஒரு ஒரு படம் ஒரு கிடைச்சது. 16 வயதில்லைங்கிற ஒரு படத்துல வந்து முதல் இசையமைச்சாரு. அவருடைய 74வது வயசுக்குள்ளீங்க 22-74 வயசுக்குள்ள 1000 படங்களுக்கு அவர் வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த சாதனை யாருமே படைக்கல. அது இவரால் எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சுட்டு சங்கீதம் கத்துருக்காரு வித்வான்ல போய். அப்புறம் தினம் வீட்டுல இருந்து 6 மணிக்கு வருவாங்க கார்ல. பிரசாத் ஸ்டுடியோங்கிற இடத்துல வந்து அவருடைய இது இருந்தது, மியூசிக் கூடம் இருந்தது. அங்க 7 மணிக்கு இருப்பாரு. 7 மணில இருந்து 1 மணி மட்டும் ஒரு செட்டு, மறுபடியும் 2 மணில இருந்து 9 மணி மட்டும் இன்னொரு செட்டு. அது 2ஐயும் முடிச்சுட்டு காலையில 6 மணிக்கு புறப்பட்டா வீட்டுக்கு வந்து நைட்டு 10 மணிக்கு வந்து சேருவார். இந்த மாதிரி உழைக்கும் போது அவர்களோட எவ்வளவு பாடல்கள், எவ்வளவு அழகான மெட்டுக்கள் போட முடிஞ்சது. இது சாதாரண அவரு இசையமைப்பாளர் போய் அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மகரிஷிக்கு என்ன சொல்றாங்க, மெய்ஞானி விஞ்ஞானி சொல்றோம் இல்லைங்களா, சித்தர்னு சொல்றான். அந்த மாதிரி அவருக்கு இசைஞானின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. யாருக்குமே இந்த மாதிரி கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நம்ம வந்து படித்து பார்த்தோமானால், தெரிந்து கொண்டோமே ஆனால், நாமும் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், நம்மாலும் உலக மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அதான் ஒரு பாட்டு இருக்கு, கவிஞர் கண்ணதாசன் பாட்டு. என்னங்க வாழி எழுதின பாட்டு, கண்ணதாசன் பாட்டு இல்லைங்க. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உள்ளங்கள் வாழ்ந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், கண் போன போக்கிலே கால் போகலாமா. இது வாலி அவர்கள் எழுதின பாட்டு. அது மாதிரி கண்ணதாசன் ஒரு அழகான பாட்டு எழுதியிருக்காங்க. அதுதான் எனக்கு இன்னும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை முடிச்சுட்டு என்னுடைய சிந்தனை வரை முடிச்சுக்கிறேன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகை போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று அழுத போதும் மலர்களாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று வாழ்ந்த போதும் தலைவனாகலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.
வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல கண்ணை தந்து தியாகியாகலாம், உருகியோடு மெழுகை போல ஒளியை வீசலாம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த கர்நாடகா சாப்டர் தலைவர் திரு டாக்டர் தனபதி அவர்களுக்கு மீண்டும் என் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த உரையை கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றிகளோட விளக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. சுவாமிஜியோட எனது வாழ்க்கை விளக்கம் அந்த நூலை பற்றி நிறைய செய்திகளை தொகுத்து வழங்குனீங்க. மேலும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மற்றும் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களை பற்றிய நிறைய சிந்தனைகளை, செய்திகளை எங்களுக்கு அளித்தீர்கள். மிக்க நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். கேள்விகளுக்கு நீங்கள் தயாராவதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்று மாலை கன்னட மொழியிலே 4:15 பஞ்சேந்திரிய தவம், 4:45 108 முறை உலக சமாதான வாழ்த்து, 4:55 ஸ்கை ப்ரொஃபசர் கௌரி அவர்கள் கர்மா என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். மேலும் நாளை மதியம் 2 மணிக்கு தமிழில் ஸ்கை ப்ரொஃபசர் ஜெயலட்சுமி அவர்கள் நினைப்பது நடக்கும் என்ற தலைப்பிலே சிந்தனை உரையாற்ற இருக்கிறார். நாளை மாலை 4:55 கன்னட மொழியிலே ஸ்கை ப்ரொஃபசர் காந்தராஜ் அவர்கள் அபியாச யோகா லீட்ஸ் டு பர்ஃபெக்ஷன் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறார். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அலமேல் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட உரை மிகவும் அருமையாக இருந்தது. மகரிஷியோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி நிறைய தலைவர்களோட வாழ்க்கையும் சேர்த்து சொல்லி எல்லாராலையும் முடியும், நம்பிக்கை வைத்தால் எல்லாம் வல்ல இறையிலேன்னு நமக்கு நிறைய சக்தியை கொடுத்துருக்குங்கிறத நல்ல பாடமாக கூறினீர்கள். மிகவும் அருமை. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக உன்னால் முடியும் என்ற தலைப்பிலே இன்று உரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பரமேஸ்வரன் அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம். இன்றைய தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பரமேஸ்வரன் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள், அவற்றின் பொறுப்பாளர்கள், அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கத்தின் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இறையோடு இணையலாம். வாருங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும்.
கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.